ஹலோ guys, வெல்கம் டு our சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி an introduction by கமலா தாஸ். இவங்க 1934 to 2009 வரை வாழ்ந்த ஒரு இந்தியன் இங்கிலீஷ் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஆட்டோபயோகிராஃபர். இவங்களுடைய மலையாள பெண் நேம் மாதவிக்குட்டி. லேட்டர் ஸ்டேஜஸ்ல கமலா தாஸ் அப்படிங்கிற ஒரிஜினல் நேம்லயே எழுதியிருக்காங்க. கேரளால திரிஷூர் அப்படிங்கிற பிளேஸ்ல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸ் மோஸ்ட்லி லவ், மேரேஜ், விட்ரேயல், லோன்லினஸ் அண்ட் எமோஷனல் டிசாட்டிஸ்ஃபேக்ஷனை பத்தினதா இருக்கும். இந்த போம்ல அவங்கள பத்தியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பீரியட்ல பெண்கள் எவ்வளோ அண்டர்கோ பண்ணாங்க, அவங்களுக்கு இருந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. அவங்களுடைய தாட்ஸை ரொம்ப ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போம் சம்மர் இன் கல்கட்டா அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போம்ல இருந்து எடுக்கப்பட்டது. இவங்களுடைய லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிள், டைரக்ட் அண்ட் கான்வர்சேஷனலா இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இந்த போம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது, பட் லீடர்ஸ் உடைய நேம் எல்லாமே எனக்கு தெரியும். பவர்ல இருக்கவங்களோட நேம் எல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்லுவேன். அதாவது எப்படி டேஸ் ஆஃப் த வீக் ஒரு மந்த் ஆஃப் தி இயர் எல்லாம் சரளமா சொல்லுவோம், அந்த அளவுக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லுவேன். ஃப்ரம் நேருல இருந்தே சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நான் ஒரு இந்தியன், ஸோ ப்ரௌனா தான் இருப்பேன். மலபார்ல பிறந்திருக்கேன். எனக்கு 3 லாங்குவேஜஸ் தெரியும். 2 லாங்குவேஜ்ல எழுதுவேன் அண்ட் ஒரு லாங்குவேஜ்ல யோசிப்பேன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவங்க கனவு காண்றது எல்லாமே அந்த ஒரு லாங்குவேஜ். அந்த ஒரு லாங்குவேஜ் எதுன்னா அவங்களுடைய மதர் டங்கா தான் இருக்கும். அதுதானே நம்ம யோசிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜ்ல யோசிப்பேன்னு சொல்றாங்க. இவங்க தன்னுடைய ஒர்க்கை இங்கிலீஷ்ல எழுதுறாங்களாம். அப்படி எழுதுறதால பீப்புள் எல்லாம் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்களாம். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் கூட இவங்கள ஏன் இங்கிலீஷ்ல எழுதுற, நீ மதர் லாங்குவேஜ்ல எழுத வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. நீ இங்கிலீஷ்ல எழுதாத, இங்கிலீஷ் உன்னுடைய மதர் டங் கிடையாதுன்னு சொல்றாங்களாம். இவங்க கேக்குறாங்க, ஏன் இது என்னுடைய சாய்ஸ், இதை என்னுடைய சாய்ஸ்க்கு ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாரையும் கேக்குறாங்க. எனக்கு விருப்பமான லாங்குவேஜ்ல நான் பேசுறேன். அப்படி ஒரு லாங்குவேஜை விருப்பப்பட்டு நான் பேசும்போது அந்த லாங்குவேஜ் என்னுடையதா மாறிடுது. ஈவன் தோ அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாலும் என்னுடைய ஸ்டைல்ல இருக்கிறதுனால அது எனக்கு ஆனஸ்டா தெரியுது. இதுதான் என்னுடைய சாய்ஸ்னு சொல்றாங்க. அப்புறம் என்னோட இங்கிலீஷ் அண்ட் ஆஃப் இந்தியனா தான் இருக்கு. அது உங்களுக்கு ஃபன்னியா கூட இருக்கலாம், பட் அது எனக்கு ஹானஸ்டா தான் இருக்கு. நான் எப்படி ஒரு ஹியூமனா இருக்கணும், அதாவது ஒரு பெண்ணா இருக்கணும், அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி தான் என்னுடைய லாங்குவேஜும் உண்மையா இருக்கு. என்னுடைய லாங்குவேஜ் மூலமாக தான் என்னுடைய ஜாய், லாங்கிங்ஸ், ஹோப்ஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் அழகா வெளிப்படுத்துறேன். ஒரு காகத்துடைய சத்தம், அதாவது அந்த காகம் கத்துற சத்தம், காக்கான்னு கத்தும் இல்லையா, அந்த சத்தம் அதுக்கு எவ்வளவு ஹானஸ்டா இருக்கோ அதே மாதிரி ஒரு லயன் ரோர் பண்றது இல்லையா, அது மூலயமா அந்த லயன் தன்னுடைய ஃபீலிங்ஸை எப்படி வெளிப்படுத்துதோ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல என்னோட ஃபீலிங்ஸை ஆனஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அது ஹியூமன் லாங்குவேஜ்ல தான் இருக்கு, எல்லாருக்கும் புரியும்படியாக தான் இருக்கு. நான் என்னுடைய மனசுல இருந்து கான்சியஸா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுதான். ட்ரீஸ் அதோட சத்தத்தின் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுதான். ஈவன் கிளவுட்ஸ் அண்ட் ஃபியூனரல் ஃபயர் கூட அது எரியும் போது ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுதான். பட் அதெல்லாம் நமக்கு புரியாது. பட் என்னோட லாங்குவேஜ் அப்படி கிடையாது, உங்க எல்லாருக்கும் புரியும்படியாக தான் இருக்குன்னு கிளியரா சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இன்னும் கூட மற்றவங்க தான், இந்த சொசைட்டி தான் நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு அப்படின்னு இவங்களுக்கு சொல்லுதான். அவங்களோட சாய்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே செலக்ட் பண்ணிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் இவங்க குழந்தையா இருந்தாங்களாம். அப்போ நீ எல்லாம் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க வளர்ந்து வந்து அவங்களுடைய பிசிக்கல் பாடியில நிறைய சேஞ்சஸ் உண்டாச்சாம். தட் இஸ் பியூபர்ட்டி அட்டைன் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப கேஷுவலா அன்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதை மீன் பண்ணாங்க, எதை கேட்குறாங்கன்றது கூட புரிஞ்சுக்காம உடனே அவங்கள ஒரு 16 இயர்ஸ் இருக்கிற பாய்க்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவன் கூட இவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்னை அடிக்கல, பட் அவன் என்கிட்ட நடந்துகிட்ட விதம், என்கிட்ட பர்சனலா ரூம்ல நடந்துகிட்ட விதம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது, என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. இவங்க சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பியூபர்ட்டி அட்டன் பண்ண உடனே நீ பெரிய மனுஷி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்களே தவிர மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆனாங்களா, அந்த மேரேஜ் லைஃப்க்கு அவங்க ப்ரிப்பேர் ஆனாங்களா அப்படிங்கறத
யாருமே கவனிக்க தவறிடுறாங்க. இது இவங்களுடைய லைஃப்ல மட்டும் நடக்கல. பட் அந்த பீரியட்ல மோஸ்ட் ஆஃப் த உமனுடைய லைஃப்ல இப்படிதான் நடந்தது அப்படிங்கறத இதன் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இந்த லைஃப அவங்களால ஏத்துக்க முடியலையா, அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டாங்க, அவங்களுடைய பிரதருடைய ட்ரௌசர் போட்டுக்கிறாங்க, அவங்களுடைய தலைமுடிய நல்லா ஷார்ட்டா கட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்க பெண்மையெல்லாம் விட்டுட்டு ஒரு பாய் மாதிரி நடந்துக்கிறாங்களாம். அப்ப கூட இந்த சொசைட்டி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்றாங்களாம். நீ சாரி கட்டிக்கோ, ஒரு பொண்ணு மாதிரி இரு, அவனுக்கு ஒரு ஒய்ஃபா இரு, நீ எம்ப்ராய்டரா இருக்கலாம், நீ அழகா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா குக் பண்ணலாம், நீ உன்னுடைய சர்வன்ட்ஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்றாங்க. ஸோ ஒரு பொண்ணுனா இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும் அப்படின்னு இவங்க கிட்ட சொல்றாங்க. சொசைட்டிக்குள்ள ஃபிட்டன் ஆகு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆமியா இரு, ஆமிங்கிறது அவங்களுடைய நிக் நேம், வீட்டுல செல்லமா கூப்பிடுறது. நீ ஆமியா இரு, இல்லனா கமலாவா இரு, இல்லனா மாதவி குட்டியா கூட இருன்னு சொல்றாங்க. நீ என்னென்னலாமா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப கூட அந்த சொசைட்டி தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீ இந்த எல்லாத்தையும் மறந்த மாதிரி சைக்காலஜிக்கல் கேம்ஸ் எல்லாம் இங்க விளையாடாத, கத்தி சிரிக்காத, கத்தி அழாத, சத்தமா உன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாத அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க மேரேஜ்ல ஒரு எமோஷனல் எம்டினஸ் இருக்கிறத ஃபீல் பண்றாங்க. அப்புறமா ஒரு மேனை மீட் பண்றாங்க. அவங்க கூட ஷி ஃபால்ஸ் இன் லவ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன மாதிரியே ஒவ்வொரு பொண்ணுக்கும் லவ்ல ரொம்ப நாட்டம் இருக்கும். வெறும் லஸ்ட் மட்டும் இருக்கிற மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல தான் பெண்கள் எல்லாம் மாட்டிட்டு தன்னுடைய லைஃபை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொசைட்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால பெண்கள் எவ்வளவு சஃபரிங்ஸா அண்டர்கோ பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அவங்க மீட் பண்ற எல்லா ஆண்கள் கிட்டையும் நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த மென் எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றாங்களாம். நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. பட் பெண்களுக்கு அந்த ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்வாட், அதாவது ஒரு வால் தன்னுடைய உரைக்குள்ள எப்படி அழகா ஃபிட்டன் ஆயிருக்கோ அந்த மாதிரி ஃபிட்டன் ஆயிருக்காங்களாம். பட் இந்த கேஸ் ஆஃப் உமன் அவங்களுக்கு சொசைட்டில ஒரு ஐடென்டிட்டியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உமன், அதாவது அவங்களே ஒரு ஃபேமஸான ஷாப்ல, ஹோட்டல்ல நைட் 12 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தாங்களா. அந்த ஃபீல் எல்லாமே அவங்களுடையது. அவங்க ஷேமா ஃபீல் பண்ணாலும் அவங்களுடையது, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் அவங்களுடைய ஃபீல் அது, அவங்க சேடா இருந்தாலும் அது அவங்களுடைய ஃபீல். இது என்னுடைய பர்சனல் லைஃப், இதுக்குள்ள யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சில பேருடைய லவ்ட் ஒன்னாகவும் இருந்திருக்கேன், சில பேருக்கு பிட்ரேயல் பண்றவளாகவும் இருந்திருக்கேன், நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கேன், நிறைய சந்தோஷத்தையும் பார்த்திருக்கேன். இது எல்லாமே என்னுடையதுதான். நான் மட்டும்தான் என்ன நான் சொல்லிக்க முடியும். நீங்க யாரும் என்ன நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க, எனக்கு சாய்ஸ் கொடுக்காதீங்க. என்னுடைய பர்சனல் லைஃபை நான் பார்த்துக்கிறேன். நீங்க யாரும் நான் ஆக முடியாது. நான் மட்டும்தான் எனக்கு நான் அப்படின்னு சொல்லி இந்த போக முடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு இந்த சொசைட்டில எவ்வளோ சப்ரஸ் பண்றாங்க, எவ்வளோ டாமினேட் பண்றாங்க அப்படிங்கறது இந்த போயம் மூலமா தெரியப்படுத்திருக்காங்க. இந்த போகமுடிய தீம்ஸ் ஐடென்டிட்டி, ஃபெமினிசம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், மேரேஜ் அண்ட் லவ், ஜெண்டர் ரோல்ஸ், ரெபிலியன் அண்ட் செல்ஃப் அசர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.